بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அணிந்து கொள்ள வேண்டும், அவனை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் உலகத்தாருக்கு நேர்வழி காட்டியாக வழங்கியிருக்கின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற மனித சமூகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அழகாக நினைவூட்டுகின்றார். சூரத்து ஸாரியாத் 51வது வசனத்தின் 51வது சூராவின் 56வது ஆயத்திலே வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு அடியான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அவன்தான் மிகப்பெரிய அருளை நமக்கு வழங்கியிருக்கின்றான். படைத்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்களுக்காக வேண்டி ஏராளமான அருள் கொடைகளை மனிதனுக்கு இறைவன் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் தான் உலகத்தில் காணப்படுகின்ற சூரியன் சந்திரன், அதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். வமின் ஆயாத்திஹில் லைல் வன்-நஹார் வஷ்-ஷம்ஸு வல்-கமர், இந்த உலகத்தில் உள்ள இரவு பகல் சூரியன் சந்திரன் இவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எனவே படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், இந்த படைப்பினங்களை வணங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் வழங்கியதின் நோக்கமே நாம் படைத்த அல்லாஹ்வை அஞ்சி அவன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகின்ற அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். திருமறை குர்ஆன் வெறும் இபாதத்தை மட்டும் கூறவில்லை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தனை விஷயத்தையும் இறைவன் எடுத்து கூறுகின்றார். இறைவனை மட்டுமே நாம் வணங்குகிறோம், அதே இறைவன் தான் மனிதர்களை படைத்துவிட்டு மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருமணம் என்கின்ற ஓர் உறவு அவசியமான ஒன்று என்று இறைவன் தான் தீர்மானித்தார். நாம தீர்மானிக்கல, நாம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை தீர்மானித்தவன் யார்?
இதை வகுத்து கொடுத்தவன் யார்? இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்று நிர்பந்தம் செய்தவன் யார்? இது மனிதர்களுடைய உள்ளத்தில் உணர வைத்தவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மனிதர்களை படைத்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருமணம் என்கின்ற ஓர் உறவு அவசியம். இந்த மனிதனை பாவத்திலிருந்து காக்க வேண்டும். மனிதன் தன் கற்புகளை இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கற்பை பாதுகாக்கப்பட வேண்டும். எனவேதான் படைத்த இறைவன் திருமணம் என்கின்ற ஓர் உறவு உலக வாழ்க்கையில் மனித சமூகத்திற்கு அவசியமான ஒன்று என்று நிர்ணயம் செய்தார். அதனால்தான் திருமணம் என்பதை ஒரு அத்தாட்சியாகவே இறைவன் குறிப்பிடுகிறான். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن بذلك لآيات لقوم يتفكرون. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், எப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு அத்தாட்சி என்று குறிப்பிடுகிறானோ, திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியை இறைவன் படைத்து உங்கள் இறைவருக்கு மத்தியில் ஒரு அன்பையும் பாசத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். கணவன் மனைவி என்கின்ற ஒரு அன்பு பாசம் என்பது நாம உருவாக்கி கொண்டது அல்ல. நாம் அப்படி நினைக்கவே வேண்டாம். நம்மளை படைச்ச ரப்பு சொல்றான், எங்கிருந்தோ வந்த ஒரு கணவன், எங்கிருந்தோ இருந்த ஒரு மனைவி, இருவருக்கு மத்தியில் ஒரு அன்பும் பாசமும் உருவாக்கப்படுகிறது என்றால் இதற்கு பின்னணி யார்? இதை படைத்தவன் இருக்கிறார், நம்மளை உண்டாக்கியவன் இருக்கிறார், நம்மளுக்கு வேத வசனங்களை கொடுத்த இறைவன் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்திற்கும் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு உறவு, ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அறிவாளியால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவாளியல் தனம் அல்ல. இது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய பின்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், எல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் திருமணம் என்பது. எனவே இந்த திருமணத்தை இறைவன் தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறான். எனவே ஒரு மணமகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறவு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய தொடக்கம். மனித இதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, திருமணம் என்கின்ற ஒரு புதிய வாழ்க்கையை இறைவன் கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான் என்றால் அந்த திருமணத்தை நீங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த திருமணத்திற்குரிய செயல்பாடுகள் என்ன, எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். திருமணம் என்ற பெயரில் இன்றைக்கு உலக அளவில் பெண்ணினுடைய அந்த உரிமை பறிக்கப்படுகிறது, பெண்ணிடம் வரதட்சணை வாங்கப்படுகிறது, பெண்ணிடம் மறைமுகமாக பேசி வாங்கப்படுகிறது. இப்படியான கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு பெண் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உயர்வையும் கண்ணியத்தையும் உலகத்திற்கு கொடுத்தது என்றால் இஸ்லாம் மட்டும்தான். அழகாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் ஒரு மனைவிதான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். தன்னுடைய கணவராகிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஆண்களை பற்றி பேசுகிறானே, பெண்களை பற்றி பேசியது குறைவாக இருக்கிறது என்று நபியினுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க. பெண்களை பற்றி ஆண்களை பற்றி குர்ஆன் பேசுதே, பெண்களை பற்றி கூறப்படவில்லையே என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பெண்களுடைய கண்ணியத்தை, பெண்களுக்குரிய உரிமையை, பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவினுடைய 35வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி சொல்றான். எவ்வளவு அடுக்காக 10 விஷயங்களை சொல்லி பெண்களுக்கு இவ்வளவு ஒரு கண்ணியம் இருக்கிறது என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷியாத் வல் முத்தஸத்திகீன வல் முஸத்திகாத் வஸ் சாயிமீன வஸ் الصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு எவ்வளவு ஒரு உயர்வு, கண்ணியம், சிறப்பு என்பதை உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத அளவிற்கு குர்ஆன் பறைசாற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான். முஸ்லிமான பெண்களா இருக்கட்டும், முஸ்லிமார்கள் ஆண்களா இருக்கட்டும், மூமினான ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய பெண்களும், நோன்பு நோக்கக்கூடிய பெண்களும், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஆண்களும், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய பெண்களும், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பயப்படக்கூடியவர்களும், தர்மம் செய்யக்கூடியவர்களும், நோன்பு வைக்கக்கூடியவர்களும், ஆண்களும் பெண்களும், தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், கசீரா
அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்குமே மகத்தான மன்னிப்பை நட்புலியை வைத்திருக்கிறான். அப்ப பெண் சமூகத்திற்கு இவ்வளவு ஒரு சமத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்த இறைவன், ஆனால் திருமணத்தின் பொழுது ஆண் மகன் பெண் மகளிடத்திலே போய் வரதட்சணை கேட்கிட்டு படைத்தவனுக்கு நேரடியாக மாறு செய்கிறான். அல்லாஹ் பெண் சமூகத்தை பாராட்டி இறைவசனத்தை இறக்கி சமத்துவத்தை நிலைநாட்டி சொல்கிறான். ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்களும் சரி, பெண் வீட்டாரிடமிருந்து கேட்டு வாங்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை உலகத்தில் இருக்கிறது. அன்பார்ந்தது, குர்ஆன் எவ்வளவு அழகாக பெண் சமூகத்தை பாராட்டி கண்ணியத்தை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து உனக்காக தியாகம் செய்கின்ற வருகிற அந்த பெண்ணுக்கு அவளுக்குரிய உரிமையினை கொடு. அதனால்தான் திருமணம் என்றவுடனே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹலா. ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து திருமணம் செய்து கொள். உலகில் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பறைசாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் நிலைநாட்டப்படுகிறது என்றால் இஸ்லாம் மட்டும்தான். படைத்தவனால் சொல்லப்பட்ட விஷயம். ஒரு மணமகன் திருமணம் செய்வதாக இருந்தால் மணமகளுக்கு என்ன தேவையோ அவ்வளையும் நீ கொடு. நீ கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் உரிமையை மணமகனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். அவ்வளவு அல்லாஹ் தஆலா இவ்வளவு உயர்வையும் பதவியும் ஆண்மகனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் வறுமையில இருந்தாங்க. ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க? வம்சத்தை பார்க்கல, வழியை பார்க்கல, உயர்வை பார்க்கல, பதவியை பார்க்கல. கேட்ட ஒரே கேள்வி, அந்த பெண்ணுக்கு கொடுக்க நீ என்ன வைத்திருக்கிறாய்? ஒரு பெண், ஒரு மணமகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. இது இறைவன் வழங்கிய ஒரு உரிமை. அதில் நீ பாதிப்பை ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற, உனக்கு என்னப்பா இருக்கு கொடுக்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்கிட்ட எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை, நான் உடுத்திருக்கிற ஆடை தான் இருக்கிறது என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வீட்டுல போய் ஒரு இரும்பினால் ஆன மோதிரமாவது எடுத்துட்டு வா. அதுவும் இல்லை யாரும் சொல்லலாம், என்கிட்ட இருக்கிற இந்த ஆடை தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அந்த மணமகன்கிட்ட, அந்த மாப்பிள்ளையிட கேட்கிறாங்க, நீ திருமணம் செய்யணும்னா ஹல் மஅக மினல் குர்ஆன், ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு பகுதி உனக்கு மனசுல இருக்கா? அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு மணமகனுடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனம் கண்டிப்பாக பதிவாக்கப்பட்டிருக்க வேண்டும். குர்ஆனை அறிந்திருக்க வேண்டும். எவ்வளவு உயர்வைய கல்விகள் நீங்கள் படித்திருந்தாலும் மணமேடையில் வந்து மணமகனாக அமரக்கூடிய நசீப அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களா தேடி வந்து இங்க உட்காரல, அல்லாஹ் உட்காரக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறார். எத்தனை மண பிள்ளைகள் மணமகனுடைய ஸ்டேஜுக்கு வராமலேயே அல்லாஹ் கைப்பற்றிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கே வரை வந்து அமரக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறானே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆனுடைய பகுதியில் ஏதாவது தெரியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தோழர் சொன்ன, யார சொல்லலாம், இன்னென்ன சூறாக்கள் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதையே அந்த பெண்ணுக்கு கற்றுக்கொடு. ஃபக்து மல்லக்துஹா பிஹாதா, இத நீ கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வசனத்தை வைத்து நான் அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வழிமுறை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப உலகத்துல மணமகன் திருமணம் என்றால் ஒரு மணமகன் தான் மணமகனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய தோற்றம் உலக அளவில் உயர்த்தி பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்டதை கைவிட்டு விட்டோம் என்றால் நாளை மறுமையில் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் அதற்கு மாற்றமாக செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அது மறைமுகமாக இருக்கட்டும், வெளிப்படையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இருக்கிறது இவர்களுடைய மணமகனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை. எனவே தான் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. திருமணம் என்ற உடனே மணமகனுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த திருமண நேரங்களில் அவர் இந்த திருமணத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு நாம் உணவு அளிக்கிறோம். விருந்து உபசரிப்புக்கூடிய அந்த பொறுப்பு மணமகனிடம்தான் இருக்கிறது. மணமகன் தான் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தீன் உயர்வான மார்க்கத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம். யாராலையும் இந்த உலகத்தில் குறை சொல்ல முடியாத ஒரு மார்க்கம் உலகத்தில் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஏன் இதில் ஒரு ஓட்டையை போட முடியாது? அந்த திருமண நேரத்தில் கூட அந்த வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களால் சக்திக்கு ஏற்றவாறு உணவளிக்கிறீங்கன்னா அந்த உணவை ஒரு மணமகன் தான் கொடுக்க வேண்டும். அவனுடைய பொருளாதாரத்தை தான் செலவு செய்ய வேண்டுமே தவிர மணமகளுடைய வீட்டில் இருந்து பேரம்பசியோ மறைமுகமாக வாங்கி நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் வறுமையோடு கஷ்டத்தோடு இருந்தாலும்
தங்களால் இயன்ற அளவிற்கு ஒரு மணமகன் தான் உபசரிக்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு வழிமுறையை, ஒரு சுன்னாவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு சென்ற வழியை நாம் விட்டோம் என்றால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நம்மை காப்பாற்ற யாராலும் முடியாது அன்பார்ந்தவர்களே. எனவே திருமணம் உணவு என்று கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இருக்கிறது, அது மணமகன் தான் கொடுக்கக்கூடிய உம்மத்தாக நாம் மாற வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தக்கூடியது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்திற்கு வரும்பொழுது ஒரு துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். துவா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரார்த்தனை தான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்வா வல் இபாதா. துவா என்றாலேயே ஒரு வணக்கம், இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு தொடர்பு. எனவேதான் இந்த திருமண நேரத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது அந்த மணமக்களுடைய ஹக்கிலே துவா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உலகத்தில் யாராலும் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கவே முடியாத அளவிற்கு எல்லா அர்த்தத்தையும் பொருந்தியதாக ஒரு குடும்ப வாழ்க்கை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பொருந்தக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார். என்ன துவா? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குடும்ப வாழ்க்கையை தொழுகின்ற குடும்பத்தினர்களுக்கு எவ்வளவு பரக்கத்து பொருந்திய ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த துவாவை நாம் இழந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த எல்லா மக்களுக்கும் வாழ்த்திய பிரார்த்தனை தான். இது போன்ற ஒரு துவாவை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த குடும்பத்திற்கு அவசியமான ஒன்று துவா. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குடும்பம் இனி புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறது. அந்த குடும்ப வாழ்க்கையில் விழிப்புணர்வு வேண்டும், அந்த குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும், அந்த குடும்ப வாழ்க்கையில் அபிவிருத்தி வேண்டும், அந்த குடும்பத்தில் இணைப்பு வேண்டும் என்பதற்காக உயர்தரமான வார்த்தை தான் பாரக்கல்லாஹு லக். சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு கவனம் கொடுத்து சொன்னார்கள். இந்த வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இதே வார்த்தையை தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு உயிரையே தன் அர்ப்பணம் செய்த சஹாபா பெருமக்கள் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா சஹாபாக்களும் இந்த பிரார்த்தனையை தான் செய்தார்கள். இன்றைக்கு தலை உயர்ந்து நிற்கக்கூடிய இமாம்கள், குறிப்பாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ், இவர்கள் அனைவர்களுமே அழகாக சொன்னார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. எந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்திலே ஓதினார்களோ அந்த துஆவை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இமாம்கள் கண்ணியமான முறையில் எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஃபஅமலு பில் ஹதீஸ். யார் சொல்றா? 4 இமாம்கள் அழகாக சொன்னார்கள். கல்வி கற்றவர்கள், கல்விக்காக தியாகம் செய்தவர்கள், பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், பசி பட்டினியோடு நடந்த அந்த கண்ணியத்திற்குரிய 4 இமாம்கள் சொன்னார்கள், ஃபஅமலு பில் ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் எந்த துஆவை சொன்னார்களோ அதை நீங்கள் ஓதி அதை முடித்து வையுங்கள். வத்ரகு கௌலி, என்னுடைய சொல்லை விட்டு விடுங்கள் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவதற்கு இமாம்கள் முதற்கொண்டு தெளிவான விஷயங்களை இந்த உம்மத்திற்கு அழகாக எடுத்துக் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஓதினார்களோ அதில் தான் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது. பரக்கத்தினுடைய உச்சக்கட்டத்தை உலகத்தில் யாருமே அறியாத ஒரு விஷயத்தை அறிந்திருக்கக்கூடிய அறிஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு திருமணம் செய்யக்கூடிய மணமக்களுடைய ஹக்கில் பொருத்தமான துஆ, பயன் தரக்கூடிய துஆ, நன்மையாக்கக்கூடிய துஆ, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய துஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்போம், அந்த சுன்னாவை கடைபிடிப்போம். இந்த உம்மத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவோடு திருமணத்தை முடிக்கக்கூடிய நசீபை கொடுத்து அருள் புரிவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.